இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மினி பராட்டா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்கா ரெசிபி வேணும்னான்னு சொல்லுங்கள். லஞ்சுக்கு அவரைக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல், ரைஸ் குருமா தான் பண்ணியிருந்தேன். இந்த பாவக்காய் பொரியலுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே பாவக்காய் பொரியலுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்து செஞ்சோன்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் பாதி வதங்கினோமே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து நல்லா தட்டிக்கணும். தட்டிட்டு இதில் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இதுவுமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதையுமே நம்ம வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது பாதி வதங்கின பிறகு நம்ம வந்து இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே வதக்கிக்கலாம். இதையுமே வதங்கின பிறகு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் ஃபைனலாகவும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டோடனே லைட்டாக இதில் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். நான் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி வேக விட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம அவரைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். அவரைக்காய் பொரியலுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கணும். இது கூடயே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காவை சேர்த்துக்கிறேன். அவரைக்காய் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இது கூடயே நம்ம உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன், அதையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுறணும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது. அவரைக்காய் பொரியலுமே வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுருந்தேன், நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக வந்து அந்த தண்ணிலாம் வற்றின பிறகு தேங்காய் துருவி போட்டு கிளறி இறக்க வேண்டியதான். அவரைக்காய் பொரியலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் பொரியலும் ரொம்ப பிடிக்கும், பாவக்காய் பொரியலும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் இதெல்லாம் கொடுக்கறதுனால அவள் வந்து விரும்பி சாப்பிடுவான். லஞ்சுக்கு குருமா, ரைஸ், அவரைக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.